ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் லீகல் காமெடி ட்ராமாவாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற ஜாலி LLB 3 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் 2 லாயர்ஸ் காமிக்கப்படுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது, கோர்ட்டு வாசல்லே கட்டிட்டு உருள் வாங்கிய என் கிளைண்ட்டை நீ எடுத்துகிட்டு போயிட்டு உன் கிளைண்ட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்தாக தான் இருக்கும் 2 பேத்துக்கும் மத்தியில். இவங்க கிட்ட ஒரு தருணத்தில் ஒரு கேஸ் வந்து மாட்டுது. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, ராஜஸ்தானில் பர்சால் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அங்கே ராஜாராம் சோலங்கி அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்காப்புல. அவருடைய நிலத்தை ஒரு கார்பரேட் கம்பெனி அபகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாப்புல. இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயியுடைய நிலத்தையும் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வர போகிறோம், பாருங்கள் அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாங்கள் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டையும் பண்ணி விட்டுறாங்க. இதில் இந்த ராஜாராம் சோலங்கி மட்டும் தன்னுடைய நிலத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது. நீ எத்தனை கோடி காசு கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. ஆனால் இதை அந்த கார்பரேட் கம்பெனி எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு நபர் இந்த வட்டி காசு கொடுக்குற மாதிரி ஒரு ஆள், சார் இந்த ராஜாராம் சோலங்கி அவங்ககிட்ட இருக்கிற 3.5 ஏக்கர் நிலத்துக்கு 75,000 ரூபா பணம் அதை அடமானம் வச்சு வாங்கின மாதிரி வாங்கினான். ஆனால் எனக்கு அசல் வரல, வட்டி வரல, அதனால் எனக்கு இந்த லேண்டை மொத்தமாக என் பேரில் மாற்றி கொடுத்துருங்கன்னு கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கடைசியாக இந்த லேண்டை அவன் பேரில் எழுதி மாற்றுறான். அவனே இந்த கார்பரேட் கம்பெனியுடைய கைக்கூலி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனால் மனமுடைஞ்சு போகிற அந்த ராஜாராம் சோலங்கி கடைசியாக தற்கொலை பண்ணி இறந்து போகிறாப்புல. இப்போ அவருடைய மனைவியான ஜானகி தன்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு மட்டும் இல்லை, அபகரிக்கப்பட்ட எங்களுடைய நிலமும் திருப்பி வேணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வர்றாங்க. அந்த கேஸைத்தான் இந்த 2 பயவுலையே கடைசியாக கையில் எடுக்கிறாங்க. இறுதியாக இவங்க 2 பேரும் அந்த வழக்கை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஜாலி LLB ஃப்ரான்ச்சைஸ் இல்லை சீரீஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதில் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாகக்கூடிய படம். இதுக்கு முன்னாடியே 2 படம் வெளியாகிருக்கு. எல்லா படமே ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் தான். அதாவது எந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றுக்கு ஒன்று இந்த கதாபாத்திரங்கள் தவிர மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக ரிலேட்டடாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துக்குமே. 3 படத்தையுமே சுபாஷ் கபூர் அப்படிங்கிற இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்னால் ஒரு 4 கதாபாத்திரங்கள் தான் நான் சொல்லுவேன். முதல்ல 2 கதாநாயகர், ஒன்று அக்ஷய்குமார், இன்னொன்று அர்ஷத் வர்ஷி. இவங்க 2 பேர் போக கஜராஜ் ராவ் தான் படத்துடைய மெயின் வில்லனாக பண்ணியிருப்பாப்புல. நல்லா ரொம்ப சட்டிலாகவே பண்ணியிருப்பார். பட் அந்த கேரக்டர் பார்க்கும்போது இப்படி தானப்பா இருக்கீங்க இந்த பணக்காரங்கெல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரும். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதை ராம் கபூர் தான் விக்ரம்னு சொல்லி ஆப்போசிட் சைடில் வாதாடக்கூடிய ஒரு லாயராக பண்ணியிருப்பாப்புல. அந்த 4 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது போக ஜட்ஜாக வரக்கூடிய சௌரப் சுக்லாவும் சரி, சீமா பிஸ்வாஸ் தான் அந்த ஜானகி அந்த விவசாயியுடைய மனைவியாக வருவாங்க. இந்த 2 கதாபாத்திரத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளவு தான் வச்சுக்கோங்களேன். இது போக படத்தில் சும்மா டீ காப்பி கொடுக்கறதுக்கு மட்டும் 2 கதாபாத்திரங்கள் வருது. யாருன்னா அந்த 2 ஹீரோஸுடைய மனைவிமார்களாக வரக்கூடிய நபர்கள். அமிர்தா ராவும் சரி, ஹுமா குரேஷியும் சரி, 2 பேரும் இலவச நிதி தான். இவங்க இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி ஓரளவுக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து ஏழைகளுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தர போகிறேன், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு களத்தில் இறங்குறாங்கல்ல. கடைசியில் இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? இது நமக்கு தெரியாதா? இப்படி தானப்பா இங்கே 70 வருஷம் 80 வருஷமாக பணம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த லாங்குவேஜில் போனாலும் பாலிவுட் மட்டும் விது விலக்கா என்ன? ஸோ இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு படத்துடைய முதல் சீன்லேயே அப்பட்டமாக தெரிஞ்சு போகும். அதை எப்படி ஜெயிப்பாங்கங்கிறத சுவாரஸ்யப்படுத்துறது தான் திரைக்கதை. ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா படத்துடைய முதல் 10 நிமிஷம், கடைசி 35 நிமிஷம், இந்த 45 நிமிஷம் மொத்தத்தையும் சேர்த்துக்கங்களேன், இந்த 3/4 மணி நேரம் தான் படம். இதுக்கு மத்தியில் இந்த 2 ஹீரோஸ் யார், இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இவங்களுடைய வேலைகள், இவங்க கிளைண்ட்டு பிடிக்கிறதுக்காக எந்த எட்ஜ் வரைக்கும் இவங்க 2 பேரும் போவாங்க, இவங்களுக்குள்ள ஆக்சுவலி என்ன தான் கான்ஃப்ளிக்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு, இவங்க 2 பேருக்கும் கடைசியில் ஒத்து வருமா வராதா சார் அப்படிங்கிற இந்த பிரச்சனைகளை காட்டின விதமாகட்டும். வில்லன் வந்து ஹீரோவை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹீரோவை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க
அப்படின்னு ஊருப்பட்ட விஷயங்களை உருட்டி எடுத்து ஒரு பக்கம் இவங்க கொண்டு போக, இன்னொரு பக்கம் ஜட்ஜாக வரக்கூடிய சௌரப் சுக்லா இருக்காரு, அவர் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி வளைஞ்சிக்கிட்டே தெரிவார். அவர் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரோட டேட்டிங் போகிறது அப்படி அப்படின்னு இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் உருட்டி எடுத்துட்டாங்க. நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாமல் ஆணிதான் சார் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து விட்டாங்க கடைசியாக. இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஹீரோ 2 பேத்துக்கு நடுவில் வரக்கூடிய இந்த கிளாஷே ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர அனாயிங்க ஆகிடுது. ஏன் சார் ஒரு தடவை 2 தடவை சொன்னால் போதாதான், இத்தனை தடவையாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்துடுது. அவர் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி அந்த சௌரப் சுக்லா கதாபாத்திரம் வளைஞ்சிட்டு போகிறதும் அப்படி தான் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு தருணத்தில் அதான் இந்த கோர்ட் ரூமில் நடக்கக்கூடிய இந்த கேஸு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணப்படுது ஆமாம் அப்படிங்கிறாப்புல நம்ம ஜட்ஜு. ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பயங்கர ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போகும்போது இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்காக தானே கேஸ் நடக்குது. இதுக்கு வெளியே இருந்து மொபைல்லையோ டிவிலையோ பார்த்துக்கிட்டு இருக்க பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிற இன்சர்ட் ஷாட்ஸ் அங்கங்கே அவங்க வச்சுருந்துருக்கணும். அதுதான் ஆடியன்ஸ் ஆமாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கே தோணலைனாலும் நமக்கு தோண வைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி எதுவுமே அந்த படத்தில் இல்லை. அப்புறம் எதுக்குப்பா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண வச்சோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு 4 கேமரா ஃபிட் பண்ணுற சீன் வேறு இருக்குது. எதுக்கு அது? அதே மாதிரியே சௌரப் சுக்லா கதாபாத்திரம் ஒரு தருணத்தில் கேட்கும், அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும், நான் லெஃப்ட் சைடில் வச்சிருக்க கேமராவை பார்த்தேன் அப்படின்னாலே உனக்கு தான், அந்த செய்கையே உனக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாப்புல. அவர் இந்த கேமரா பார்த்ததாகவோ எந்த ஒரு செய்கை காட்டினதாகவோ சிரிச்சதாகவோ ஒரு சீன் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல ரைட்டிங்கில் கேமராவை ஃபிட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி அதை காட்சிகளாகவும் கொண்டு வந்துவிட்டு ஷூட்டிங் பிரேக் சார் அப்படின்னு விட்டு எல்லாம் மத்தியானம் லஞ்ச் கிஞ்செலாம் முடிச்சுட்டு வந்து முன்னாடி எழுதுன எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்து விட்டு பின்னாடி வேறு மாதிரி காட்சிகளை இவங்களாம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொன்ன பல விஷயங்கள் படத்தில் முன்னுக்கு பின் முரணாகத்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதை தாண்டி அந்த மொத்த ஊர்லேயுமே இவங்களாம் நினச்சா ஆக்சுவலி படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரே ஒரு நபர் தான் எங்களுடைய நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சீமா பிஸ்வாஸ் மட்டும்தான் போய் கேட்குறதாக ஆரம்பிக்கும். ஊடால இவங்களா உருட்டி ஒரு 40 விவசாயிகள் சேர்ந்து வந்து அவங்கவுங்களா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கதையை உருட்டுவாங்க. ஆனால் மொத்தமாக எழுதி வாங்கினதுனோ 4000 சொச்சம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து அந்த கார்பரேட் கம்பெனி அபகரிச்சது அப்படின்னு ஊடால ஒரு தடவை சொல்லுவாங்க. அப்போ கேட்டது என்னவோ வந்து இந்த அம்மா ஒருத்தர், இது போக இன்னொரு 30-40 பேரே சேர்த்துக்கங்களேன். ஆனால் திருப்பி எல்லாத்துக்கும் நிலத்தை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயோ இடிக்குது சார், என்னமோ ஒன்று குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இத்தனைக்கு அந்த ஊரில் போகும்போது கேஸ் போட்டது எத்தனை பேர் தானே, ஆனால் அந்த ஊரில் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே ஒன்று ஆகி போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூட்டி நிற்பாங்க. ஏதோ இவங்க காட்சிகள்லையும் சரி இல்லை சொன்ன ஸ்டேட்மெண்ட்லையும் சரி ஏதோ முன்னுக்கு பின் முரணாகத்தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இதை தாண்டி இந்த வார் 2 படத்தில் ஒரு ரேசிங் காருடைய அந்த ட்ராக்கில் வந்து ஆப்போசிட்டில் போட்டை ஓட்டிட்டு வருவாப்லே நம்ம ஜூனியர் என்டிஆர். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு காட்சி ஒன்று அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஒரு கார் ரேஸ் நடக்கக்கூடிய ட்ராக்கில் ஆப்போசிட்டாக 5 பேர் நம்ம ஹீரோஸ் உட்பட ஹீரோ ஒன் கோ எல்லாரும் ஒட்டகத்தை மாட்டின அந்த பூட்டின வண்டியை ஓட்டிட்டு வர மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஒன்று வைக்கப்பட்டதெல்லாம் எதுக்குங்க அந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. பயங்கர கடுப்பேற்றிட்டாங்க. மை லார்ட் மொமெண்ட் தான் படத்தில் பல காட்சிகள் இந்த இன்பிட்வீனில் வரக்கூடிய ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பொறுமையை சோதிச்சு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு படமாக வந்திருக்கு இது. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. அதில் 2 தற்கொலை பண்ணக்கூடிய காட்சி அமைப்புகள் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி செக்ஷுவலாக வேறு எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நான் சொல்கிறது இந்த அடல் கான்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.